கும்பம். இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு கும்பம்னு பேர் வைக்கிறதுக்கு பல தும்போன்னு பேர் வச்சிருக்கலாம் அப்படிதாங்க இருக்கு இவர்களுடைய வாழ்க்கை. அதாவது இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட இவர்கள் நிம்மதியோட இருந்ததே கிடையாதுங்க. தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இவருடைய வாழ்க்கையில. ஒரு செல்வ கஷ்டம் இருக்கும், ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை சித்தரவு இருக்கும், வேலை செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும், தேவையில்லாத மன நிம்மதிகள் இவருடைய வாழ்க்கையில இல்லாமலே போயிடும். இன்னை வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் பட்ட துன்பம் கஷ்டம்ன்றது ரொம்ப அதிகங்க. கும்பராசிக்கு கும்பம்னு பேர் வைக்கிறதோட இவங்களுடைய துன்பம் அப்படின்னு பேர் வச்சுட்டு போயிருக்கலாம் போல, அப்படி இருக்கவங்க இவங்களுடைய வாழ்க்கைன்றது. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில சந்தோஷம்ன்ற ஒரு விஷயத்த இவருடைய வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு சொல்லியாகணும். முக்கியமா இவருடைய ராசி அதிபதியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இருக்கிறார். சனி பகவானால இவருடைய வாழ்க்கையில பட்ட துன்பங்கள் எப்பப்பா முடியலப்பா சாமி அப்படின்ற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களை வாழ்க்கையில பட்டாங்கங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு பெசாண்டு இப்பவுமே தற்கொலை பண்ணிக்கலாம் போல, அப்படி அந்த அளவுக்கு இவங்களுடைய மனசு யோசனை என்பது போயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட நிம்மதியா இருந்ததே கிடையாதுங்க. தினமும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில என்னடா வாழ்க்கைன்ற அளவுக்கு வாழக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஆனா இவர்களுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்ற கேள்வி இருந்திருக்கும். இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் என்பது தாங்க இனிமேல் நடக்க போகுது. முக்கியமா சொல்ல போனா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்ப என்ன நடந்துச்சுன்ற இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இனி நடக்க போறதை நம்ம பார்ப்போம். முதல்ல விஷயம் மொத்தம் 3 விஷயங்கள் சொல்ல போறோம் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு நடந்தது. இதுக்கப்புறம் நடக்க போறதை சொல்றேன், உங்களுக்கே புரிஞ்சிடும் இது உண்மையா இல்ல பொய்யான்றத. சரிங்களா? சரி. கும்பம். இதுல நட்சத்திரங்களாக பார்க்கும்போது அவ்விடம் 3 4 பாதங்கள், சதயம் புரடம் புராதி 1 2 3 பாதங்கள். புரியுதுங்களா? அவ்விடம் 3 4 பாதங்கள், சதயம் போடாதி 1 2 பாதங்கள். கிரகநிலையை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ராசியில ராகு இருக்கிறாரு. தனவாக்குஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சனி வக்கரத்துல அமைஞ்சிருக்காரு. பஞ்சமஸ்தானத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய், ரூணஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சூரியன், புதன், குரு. கலஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனும் கேதுவும் பாத்தீங்கன்னா நிலைகள் கிரக நிலைகள் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. சரி, இப்போ நிலைகளை பார்த்தாச்சு. இப்போ நடந்த விஷயங்கள் பார்ப்போமா? 3 விஷயங்கள். முதலாவது, இந்த கும்பராசிக்காரர்கிட்ட ஒரு 10 ரூபாய் வருது, ஒரு 100 ரூபாய் வருது, 1000 ரூபாய் வருது, 10,000 ரூபாய் வருது, லட்ச ரூபாய் வருது. அதுல எவ்வளவு வந்தாலும் சரிங்க, தனக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், குடும்பத்தார்கள், உறவினர்கள்னு யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அனைவருக்குமே பாரபட்சம் பார்க்காம செலவு பண்ணக்கூடிய நபர்கள்னா இந்த கும்பராசிக்காரர்கள் தாங்க. அதாவது செல்வம் இருக்குதுன்றதுக்காக அதை சேர்த்து சேர்த்து பீரோல வைக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இவர்களுக்கு துப்பரா கிடையவே கிடையாதுங்க. கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்படின்னா வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்ப்பா அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்கள் தாங்க. இவங்க கிட்ட எவ்வளவு பணம் வந்தாலும் சரிங்க, அதை எப்படி சீக்கிரமா காலி பண்ணணுன்ற அந்த ஒரு தனித்துவம், அதுவும் முக்கியமா சொல்லணும்னா தான் மட்டும் எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க, தனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா கும்பராசிக்காரர்கள் அப்படி கிடையாதுங்க. எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவர்கள் கூட உதவி தேவைப்பட்டா கூட ஓடி போய் செய்யக்கூடிய நபர்கள் தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த கும்பராசிக்காரர்கள்ட்ட நீங்க ஒரு 10 ரூபாய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க 10 ரூபாய் போதுமான்னு தான் கேட்பாங்களே தவிர 10 ரூபாய் இருக்கு எந்த அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. போதுமான்ற ஒரு கேள்வியை அவங்க கேட்பாங்க. காரணம், உங்களுடைய தேவை எவ்வளோன்றது அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கான தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யணுன்ற அந்த ஒரு எண்ணம்ங்க. முக்கியமா சொல்லணும்னா எல்லோரு மேலேயுமே அன்பு வைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். ஆனா கும்பராசினுடைய வாழ்க்கையில மத்தவங்க மேல அன்பு வச்சு இவர்கள் கடைசியில் என்ன தெரியுமாங்க நடந்திருக்கு? ஏமாற்றம் மட்டும்தாங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இருக்குதுங்க. மற்றவங்களை நம்பி, அதாவது இவங்க இப்படித்தான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு நம்பியே இவங்களுடைய வாழ்க்கையில அவங்க மேல வச்சக்கூடிய அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கைன்றது, அவங்களாம் அப்படி இல்லப்பா தம்பி, நீ தான்ப்பா தப்பான நினைச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லாத வாயினால சொல்லாம செருப்பால் அடிச்சது கனமா இவருடைய வாழ்க்கையில கும்பராசிக்காரர்கள் அடுத்தவர்களை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த கும்பராசிக்காரர்கள் பல ஆயிரங்களை இழந்துட்டாங்கன்றதாங்க சொல்லியாகணும். இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க நம்பின அந்த சில நபர்களுக்காக சில உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில இப்போ என்னடானா அவங்க அந்த பணத்தை வாங்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது நம்பிக்கையில கொடுத்தாங்க, ஆனா அந்த நம்பிக்கைக்கு உரிய நபராக அவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இன்னைய வரைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இதுவும் ஒரு பிரச்சனைங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தார்களுக்கே இவர்கள் மேல அன்பு பாசம் அக்கறைன்றது கிடையாதுங்க. ரொம்ப எளிமையா சொல்ல போனா இந்த குடும்பத்தார்களே இவர்களை எப்போதுமே கேவலமாகவும் ஒரு அழுக்கான ஒரு விஷயத்த பாக்குற மாதிரி, ஒரு புழுவை பாக்குற மாதிரி தாங்க இவங்களை பார்ப்பாங்க. காரணம், இவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை தான் அவங்க முதலே வாங்கிப்பாங்களே. அப்புறம் இவங்களுடைய தயவுன்றது அவங்களுக்கு எதுக்குங்க? அவங்களுக்கு தேவையே இல்லை. அதனால என்று இன்னைய வரைக்குமே இந்த கும்பராசிக்காரர்களை இழிவுபடுத்துறதுல மட்டும் சந்தோஷம் அவ்வளவு கிடைக்குங்க. ஆனா கும்பராசினுடைய மனசு ரொம்ப இலகின மனசுங்க. மற்றவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தனக்குத்தானே கண்ணீர் விட்டு தனக்குத்தானே பேசி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் அது இவர்கள் தாங்க. கணவன் மனைவி வாழ்க்கையில கூட இவர்களுக்கு திருப்திகரமான சந்தோஷமான வாழ்க்கை என்பது அமையலைங்க.
ஏதோ ஒரு வழி இல்லாம தாங்க இந்த வாழ்க்கையை வாழ்றன்ற மாதிரிதான் இந்த வாழ்க்கைய கும்பராசிக்காரர்கள் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியாகணும். இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த இவருடைய வாழ்க்கையில இனி மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுதுங்க. முக்கியமா சொல்ல போனா இது நாள் வரைக்கும் இந்த ஒரு வாழ்க்கைக்காக தானே காத்திருந்தன்ற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த கும்பராசிக்காரர்கள் பார்க்க போகிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசினுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? சரி. கும்ப ராசிக்கார அன்பர்களே, முதலாவது மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பணத்தால் பட்ட அந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரப்போகுதுங்க. உங்ககிட்ட இருந்து வாங்கின பணம் மீண்டும் உங்களே தெரிய வரப்போகுதுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு விஷயங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. ஆனா யாருமே உங்க மேல அன்பையும் பாசத்தையும் பெருசா வச்சதே கிடையாது. தனக்கு தேவையான விஷயங்களுக்காக மட்டுமே உங்ககிட்ட பழகிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட நபர்கள் கூட உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சில தாமதங்கள் ஏற்படும். அதாவது நீங்க முடிவெடுத்து இதை செய்யலாம், இதை செஞ்சுட்டா கரெக்டா இருக்கணும்னு செய்வீங்க. அதுல சில தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, தேவையில்லாத மனப்பிரச்சனைகள் உங்களுடைய மனசுல வந்து சேரும். அதுவும் முக்கியமா சொல்ல போனா வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி, குடும்பத்திலையும் சரி, தேவையில்லாத சில விஷயங்கள் உங்களுடைய மனசை ரொம்ப பாதிக்கக்கூடியதாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நேருக்கு நேராக சில எதிர்பாராத சில சண்டை சச்சரவுகள் என்பது ஏற்படும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, நமக்கு நம்மளோட தம்பி அப்பா, நம்முடைய அண்ணன் அப்பா, நம்முடைய தங்கச்சி அப்பா இப்படி பண்ணிட்டாங்கன்ற அளவுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளே உங்களுக்கான கெட்ட விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க. வயிறு தொடர்பான சில பிரச்சனைகள் என்பது இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்கு இருப்பதால உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அக்கறை எடுத்து முதன்கூட்டியே ஆஸ்பத்திரிக்கு போய் சரி செஞ்சுக்கிறது ரொம்ப கட்டாயமானதாக இருக்கும். தொழில் வியாபாரத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்குமே காணாத பணவரவு என்பது இருக்க போகுதுங்க. முன்னாடிலாம் நீங்க தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப உழைப்பு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலும் லாபம் இருக்காது. ஆனா இனி நீங்க உழைப்பு குறைவா போட்டாலும் சரிங்க, கூடுதலாக போட்டாலும் சரிங்க, லாபத்துக்கு குறையே இருக்காதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை. முக்கியமா புது வாடிக்கையாளர்கள் உங்களிடம் அறிமுகம் ஆவார்கள். இதன் மூலியமா நீங்க வேற நிறைய விஷயங்கள் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள இன்னும் உங்களுடைய பிசினஸை டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமா ரொம்ப காலமா லோனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் தொடங்கணுன்றதுக்காக. அப்படிப்பட்ட லோன் சாங்ஷன் கூடிய நேரம் என்பது இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோர்ட்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்ற போது அதற்கான தீர்வு இப்போ உங்களுக்கான சாதகமாக அமைய போகுது. முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே இப்ப திருத்திக்க முடியும். அது இல்லாம வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வெளியூர் பயணங்கள் போறீங்க, முக்கியமா பாத்தீங்கன்னா பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களா போற மாதிரி இருக்குன்னா அது வீண் அலைச்சலாக தான் இருக்கும். நீங்க எந்த காரியத்துக்காக போனீங்களோ அது நடக்கவே நடக்காதுங்க. இந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது சில டென்ஷன்களும் உங்களுடைய மனசுல வந்து சேரும். அதாவது என்னப்பா இப்படி நடக்குது, என்னப்பா அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க மனசை போட்டு குழப்பிப்பீங்க. முக்கியமா குடும்பத்துக்குள்ள வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். தேவையில்லாத குழப்பங்கள்னால நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்படுற போது அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்வதாக இருந்தாலும் சரிங்க, கும்பராசிக்காரர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்வது நல்லது. முக்கியமா குடும்பத்தார்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்த சொல்வதாக இருந்தாலும் சரிங்க, யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா நீங்க நம்ம அண்ணன் தானப்பா சொன்ன பிரச்சனை இல்லப்பான்னு நினைச்சு நீங்க சொல்லுவீங்க. அது வெறும் பிரச்சனைகள் தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒன்று வந்து சேர்க்கும். ஆனா இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தார்கள்ட்ட சொல்வதை கூட யோசிச்சு சொல்வதுங்கிறது கட்டாயமான சிறந்த ஒரு விஷயமாக இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப காலமா சில மாதங்களாகவே இந்த கும்பராசினுடைய காதல்ல பெரும் பிரச்சனைகள் என்பது இருந்துகிட்டே தாங்க இருக்கு. அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக இப்போ உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. முன்னாடி நீங்க நினைச்சிருப்பீங்க இதெல்லாம் சரியாகுமா, அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி உங்களுடைய வாழ்க்கையில சரியானதாக மாறுங்க. நீங்களே எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். முக்கியமா நீங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் இனி உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சாதகமாக இருக்கும். நீங்கள் காதல்ல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகள் நல்ல படிப்புலையும் சரிங்க, நல்ல முக்கியமான ஆர்வத்தையும் சரிங்க காட்டுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் ஜாப் வேலை நீங்க ரொம்ப நாட்களாக ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, இல்லை ஃபாரினுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுடைய வாழ்க்கையில இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த வேலை என்பது கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களையும் சரிங்க, உங்களுடைய குடும்பத்தாரையும் சரிங்க ரொம்ப நல்ல மாற்றத்துக்கானதாக அழைத்து செல்லும். நீங்கள் இனி எவ்வித பயமும் இல்லை குழப்பங்களும் இருக்கின்ற குழப்பம் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லைன்றதாங்க யதார்த்தமான உண்மை.
ஏன்னா அனைத்து முடிவுகளுமே உங்களுக்கு சாதகமாக அமைவதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துலையுமே உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் இது நாள் வரைக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு லாபத்தை நீங்கள் சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லை, மற்றவர்கள் முன்பு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கு செல்வத்தினுடைய முன்னேற்றம் என்பது முக்கியமான காரணமாகவும் அமையும். அதனால எவ்வித பயமோ இல்லை குழப்பங்களோ உங்களுடைய மனசுல இருந்துச்சுன்னா அதை உடனே நீங்க தூக்கி நீக்கிடலாங்க. ஏன்னா உங்களுக்கான நாளாக தான் இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இருக்க போகுது. இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு, எந்த அளவுக்கு மாறுதுன்றதை பத்தி பார்த்துட்டோம். நிச்சயமா நீங்களே சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல, உங்களுடைய வாழ்க்கையில நான் சொன்னது நடந்திருக்கா இல்லையா, இப்போ நான் எதிர்காலத்துல சொல்லக்கூடிய விஷயம் நடக்குதா இல்லையான்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நடக்கிறத வச்சு புதுமுக நபர்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. அதற்காகவாவது நீங்க உங்களுடைய கமெண்ட்டை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, நம்பிக்கையோடு இருந்துங்கள். இனி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில சிறப்பான காலங்களாக தான் இருக்க போகுது. பயம் வேண்டாம், குழப்பமும் வேண்டாம். நம்பிக்கையோடு வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.